இப்போ பொதுவாக ஒரு மனுஷன் 100 வயசு வரைக்கும் வாழ்வான்னு வச்சுக்கோங்க. அது அந்த காலத்தில் இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட்க்கு 70 தாண்டதே ரொம்ப கஷ்டம்தான். சரி, நம்ம 70ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 70 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 70 வயசு வரைக்கும் வாழ்கிறவங்கலாம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த பேட் ஹேபிட்ஸும் இருக்காது. அது போக நைட்டு ப்ராப்பராக 8 ஹவர்ஸ் தூங்குறவங்க. இன்னும் சில மேதாவிகள்லாம் கேட்பாங்க, நான் நைட்டு ஒரு 5 ஹவர்ஸ் தூங்குறேன், டே டைமில் ஒரு 4 ஹவர்ஸ் தூங்குறேன், டாலி ஆகிடும்ல அப்படின்ட்டு. சுத்தமாக மேட்சே ஆகாதுங்க. டீப் ஸ்லீப்புன்றது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக தேவை. அதுவும் அந்த நைட் டைமில் நம்ம 8 ஹவர்ஸ்ன்றது தூங்கியே ஆகணும். இப்படி நம்ம 8 ஹவர்ஸ் தூங்காமல் 5 ஹவர்ஸே தூங்கிட்டு இருந்தோம்னா 70ன்றது 50 ஆகும். இதை ஒரு 1 இயர் 2 இயர் கண்டினியூ பண்ணோன்னா லைஃப் லாங் எப்படி தான் தூங்க போகிறோம் அப்படின்னா அந்த 50ன்றது 35க்குள்ளே முடிஞ்சிடும். இப்போது நம்மளே பார்த்துட்ருக்கோம், நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்னால நல்லா இருக்காங்க, திடீர்னு மயங்கி விழுந்து இறந்து போகிறாங்க. அதுவும் யங்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்ற செய்தியெல்லாம் நிறைய கேட்டுட்ருக்கோம்ல. அதுக்கு தூக்கமின்மைன்றது ரொம்ப முக்கியமான காரணம். நம்ம தூங்காமல் இருந்தோம் அப்படின்னா மேஜராக ஒரு 7 ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த 7 ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போ தூங்கணும், எப்படி தூங்கணும், எங்கே தூங்கணுன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, யோசிக்கிற எபிலிட்டி அப்படியே கட் ஆகிடும். ப்ராப்பராக தூங்கணும் அப்படின்னா தான் பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். எந்த வேலை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்க முடியும். நம்ம ப்ராப்பராக தூங்கலை அப்படின்னா பிரெயின் அதோட ஆக்டிவ்னஸை இழக்கக்கூடிய நிலைமை கூட ஏற்படும்.